ஹலோ ஆல் அண்ட் வெல்கம் பேக் டு டஸ்டி ரைட்ஸ். இன்ட்ரோ பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். கோகர்னா தான் போயிட்டு இருக்கோம். போகிற வழியில் ஒரு ஃபால்ஸ், அப்புறம் ஒரு யானா கேவ்ஸ் இந்த இடத்த பார்க்க போகிறோம். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஒரு 3 நாள் கண்டினியூஸாக லீவ் கிடைச்சிது, லாங் வீக்கெண்ட். எங்கே போகலான்னு பிளான் பண்ணப்போ ஃபஸ்ட்டு மைண்டில் வந்தது கோகர்னா தான். ஏன்னா ரொம்ப நாளாக பிளான் பண்ணி போகாத ஒரே இடம் கோகர்னா. சரி, அங்கே போகலான்னு டிசைட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வரேன்னு சொல்லியிருந்தாரு. யூஸ்வலாக பைக்கில் தான் போவோம். பட் நேற்று பயங்கரமான மழை பெங்களூரில். கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் கண்டினியூஸாக பெஞ்சுது. வெதர் ரிப்போர்ட் பார்க்கும்போது அப்பப்போ மழை பெய்யும்னு போட்டிருந்தாங்க. இன்ஃபேக்ட் நாங்கள் காலையில் வரும்போதே நல்லாவே தூரிக்கிட்டு இருந்துச்சு. இந்த ஃபுட்டேஜை பாருங்களேன், காலையில் எவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னு. இதை பார்க்கும்போது மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, பைக்கில் போயிடலாமான்னு ஒரு ஃபீல் வந்துச்சு. பட் நாங்கள் ஆல்ரெடி ஒரு 60 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி வந்துட்டோம். ஸோ இந்த கோகர்னா ட்ரிப் ஃபுல்லாக நம்ம கார்லாம் சுற்றி பார்க்க போகிறோம். பைக்கோ காரோ NH75 ஓட்டுற சுகமே தனி. 6 லேன், டிராஃபிக் ரொம்பவுமே கம்மியாக இருக்கும். டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். பெங்களூர்லேருந்து கோகர்னா மொத்தம் 500 கிலோமீட்டர். உங்களுக்கு சிர்சி வரைக்குமே ரோடு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஒன்று 4 லேன் ரோடு இருக்கும், இல்லைனா 6 லேன் ரோடு இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி 2 லேன் ரோடு தான் இருக்கும். அதனால் நீங்கள் எப்படி பார்த்தாலும் போகிறதுக்கு 10 மணி நேரம் ஆகும். நீங்கள் எவ்வளோ தான் சீக்கிரமாக கிளம்புனீங்கனாலும் பெங்களூர்லேருந்து கோகர்னா ரீச் ஆகும்போது ஒரு 4 இல்லை 5 மணி ஆயிடும். நீங்கள் சாப்பிட்ற டைமும் கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ அதனால் நாங்கள் என்ன யோசிச்சோன்னா, எப்படியும் லேட்டாக தான் போகுது. கோகர்னால ஃபர்ஸ்ட் டே எதையுமே பார்க்க முடியாது. ஸோ போகிற வழியில் எதை பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது 2 இடம் தெரிஞ்சுது. கோகர்னாக்கு ஒரு 40 கிலோமீட்டர் முன்னாடியே 2 பியூட்டிஃபுல்லான ஸ்பாட் இருக்குது. ஒன்று வந்து யானா கேவ்ஸ், இன்னொன்று வந்து விபூதி ஃபால்ஸ். நீங்கள் கூகுள் மேப் யூஸ் பண்ணணும்னா சிர்சி தாண்ட உடனே மேப் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் டவர் சுத்தமாக இருக்காது. இங்கே வந்து மேப் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்காது. மேப் போட்டு வரும்போது யானா கேவ்ஸ் லெஃப்ட் காட்டுறதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடியே இந்த மாதிரி ஒரு அயன் போர்டு இருக்கும். அந்த இடத்துல யானா கேவ்ஸ்னு வந்து சாக்கில் எழுதியிருப்பாங்க. அங்கேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நடந்து போகிறதும் ரொம்ப கம்மியாகும். கீழே ப்ராப்பரான மெயின் கேட் வெளியே போனீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 200-300 ஸ்டெப்ஸுக்கு மேலே ஏறி போக வேண்டியிருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்ட் ரஜினி இங்கே தான் வந்திருக்காரு. அவர் அப்போ வந்தப்போ இங்கே ரோடு எல்லாமே ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. பட் இப்போ வந்து கேவ்ஸ் பக்கத்தில் போகிற வரைக்கும் சூப்பராக ரோட் போட்டிருக்காங்க. இந்த டிரைவும் ரொம்பவுமே அமேசிங்காக இருந்துச்சு. இந்த மாதிரி ரோட்டில் ட்ரைவ் பண்ணும்போது நாங்கள் மிஸ் பண்ணது எங்கள் பைக்கு மட்டும்தான். இப்போது யானா கேவ்ஸோட பார்க்கிங் வந்துட்டோம். பார்க்கிங்லாம் நல்லா தாராளமாகவே இருந்துச்சு. உள்ளே கம்ஃபர்டபுளாக நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். ரோட்டுக்கு 2 சைட்லேயுமே பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போக வேண்டியிருக்கும். இந்த ரூட்டை குயிக்காக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்துடலாமா? முன்னாடி பார்த்துட்டு இருக்கிற இந்த பெரிய ஸ்ட்ரக்சர் தான் யானா கேவ்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் 2 சிறப்பு இருக்குது. ஒன்று வந்து இது லைம் ஸ்டோனால் ஃபார்ம் ஆனது, அதாவது சுண்ணாம்பு கல்லால். அடுத்ததாக இது வந்து மோனோலித்திக் ஃபார்மேஷன், ஒரே பாறையால் ஆனது. இந்த இடத்துக்கு பாதி பேர் இந்த யானா குகையை சுற்றி பார்க்க வராங்கன்னா, மீதி பாதி பேர் கோவிலுக்கு வருவாங்க. இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது. இதுக்கும் 2 ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஒன்று வந்து இது சுயம்பு லிங்கம், அதாவது வந்து தானாக உருவான லிங்கம். அடுத்ததாக வந்து இந்த லிங்கத்து மேலே எப்போவுமே வந்து தண்ணி சொட்டுன்னு சொல்கிறாங்க. உங்களோட செப்பல், ஷூஸ் எல்லாமே கோயிலுக்கு சைட்லேயே விட்டுட்டு இந்த குகையை சுற்றி பார்க்க செருப்பு இல்லாமல் தான் போகணும். சரி, இந்த குகையை சுற்றி பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு குயிக்காக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்துடலாமா? இந்த இடத்தோட பெரிய அட்ராக்ஷனே இந்த குகைகள் நடக்கிறது தான். ஆனால் இதோட மொத்த லென்த்தே பார்த்தீங்கன்னா ஒரு 100-200 மீட்டருக்குள்ளே தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்டெப்ஸில் தான் போவீங்க. உங்களுக்கு ப்ராப்பராக கேவ் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா பெங்களூரில் இருக்கிற அந்தாரகங்கே தான் வந்து பெஸ்ட் ஸ்பாட். இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு குகையோட ஃபீலிங் கூட வராது. 2 பாறைகளுக்கு நடுவில் நீங்கள் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த குகையை சுற்றி பார்க்க ஒரு அதிகபட்சமாக 1/2 மணி நேரம் எடுத்துக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்பராக ஒரு ஸ்டெப்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட 3/4 1 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் நடக்க வேண்டியிருக்கும். இதே வழியாக போனீங்கன்னா நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்களோ அதே கோவில்கிட்ட கொண்டு போய் இந்த ஸ்டெப்ஸ் முடியும். நாங்கள் மதியமாக வந்தப்போ இந்த கோவில் பூட்டி தான் இருந்துச்சு. குகையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு பொறுமையாக வந்தப்போ மணி 3 இருக்கும். அப்போ கரெக்டாக ஓப்பன் ஆகி தான் இருந்துச்சு. உள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பொறுமையாக வந்தோம். எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவுமே நல்லா அமேசிங்காக இருந்துச்சு. நான் எப்போவுமே கோவிலுக்குள்ளே ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் எடுக்கிறதில்ல, அதனால் என்னால் உங்களுக்கு அதை காட்ட முடியல. அடுத்து அங்கேருந்து கிளம்பி விபூதி ஃபால்ஸ் போக ஆரம்பித்தோம். அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அதில் ஒரு 2-3 கிலோமீட்டர் ரோடு ரொம்பவே மோசமாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும்.
உங்களுக்கு இங்கேருந்து ரூட் போட்டால் சிக்னல் இருக்காது. ஸோ அதனால் ஈஸியாக சொல்லிவிட்டேன் ரூட் அப்படின்னு. யானா கேவ்ஸ்லேருந்து வெளியில் வந்து லெஃப்ட் எடுத்து டெட் எண்டில் லெஃப்ட் எடுத்திங்கன்னா விபூதி ஃபால்ஸ் டேரெக்டாக போயிடலாம். இங்கே பைக்கில் வந்தீங்கன்னா ஈஸி, காரில் வந்தீங்கன்னா சைடில் ஃபுல்லாக பார்க் பண்ணியிருப்பாங்க. சில இடத்துல ரோடு ரொம்ப குறுகலாக இருக்கும். ஸோ பார்த்து ட்ரைவ் பண்ண வேண்டியிருக்கும். பார்க் பண்ணிவிட்டு உள்ளே அப்படியே நடக்க ஆரம்பித்தோம். ஒரு 1 to 1.5 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். நடக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். ஒரு வேளை நீங்கள் இந்த ஃபால்ஸ் வர மாதிரி இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு 3:30 மணிக்காக வர பாருங்கள். ஏன்னா நடக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம், 4 மணிக்கு ஃபால்ஸ் ரீச் ஆனீங்கன்னா அட்லீஸ்ட் 4 to 5 நீங்கள் ஃபால்ஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். 5 மணிக்கெலாம் வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து உள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே வெளியில் அமுச்சு விட்டுருவாங்க. நீங்கள் ஒரு 4:50க்கு போனீங்கன்னா கூட வந்து உள்ளே இறங்கவே விட மாட்டாங்க. ஏன்னா இறங்கிட்டா வெளில வர மாட்டீங்கன்னு அவங்களுக்கே தெரியும். அட் த மேக்ஸ் ஒரு 4:30 மணிக்காவது அங்கே இருக்க பாருங்கள். ஒரு 1/2 மணி நேரமாவது நீங்கள் ஃபால்ஸில் குளிக்கலாம். இங்கே ஃபால்ஸ்க்கு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக மேட்டில் தான் போவீங்க. ரிட்டன் வரும்போது ஈஸியாக வந்துடலாம். அதனால் மறக்காமல் வாட்டர் பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. அங்கே பார்க்கிங்லேயே கடைலாம் நிறைய இருக்குது. அங்கேயே நீங்கள் வாட்டர் பாட்டிலாம் வாங்கிக்கலாம். வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் வந்தாச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது. அதில் நிறைய மக்கள் குளிச்சிட்டு இருக்காங்க. இது லாங் வீக்கெண்ட்னால கூட்டம் எப்போ இருக்கிறத விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் இருந்துச்சு. இதில் நீங்கள் இந்த நீர்வீழ்ச்சி விழுற இடத்துக்கு பக்கத்துலலாம் போகணுன்னா ஆளே முழுகிற அளவுக்கு ஆழம் இருக்கும். ஸோ அதனால் நீச்சல் தெரியலனா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இறங்கணும். இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே சைடில் வந்து இந்த லைஃப் ஜாக்கெட்ஸ்லாம் விற்கிறாங்க. ஒரு 50 ரூபா கொடுத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ லைஃப் ஜாக்கெட் போட்டு நீங்கள் தாராளமாக போகலாம். இப்போ கீழே நம்ம குளிக்கிற இடத்துல வாட்டர் ஃபால்ஸ்னு அவ்வளோ ஹைட்டாலாம் விழுறதில்ல. பட் மேலே பார்க்கும்போது அவ்வளோ அமேசிங்காக இருந்தது. அப்போ தான் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் சொன்னார், இதுக்கு முன்னாடியெல்லாம் அவங்க மேலே ட்ரக் பண்ணி போய் அங்கே வந்து அந்த ஃபால்ஸில் குளிப்பாங்களாம். பட் இப்போ அலோவ் பண்ணுறதில்ல. ஏன்னா நம்ம கண் முன்னாடியே நிறைய பேர் சறுக்கி விழுறதெல்லாம் பார்க்க முடியுது. நீங்கள் மேலே யாரை ட்ரை பண்ணிங்கனாலே செக்யூரிட்டி கார்டு வந்து விசில் அடித்து ஸ்டாப் பண்ணுவார். இப்போ நம்ம கீழே இருக்கிற இடத்துல தான் நம்ம குளிச்சுட்டு இருந்தோம். இதுவே மேலே பாருங்களேன் இன்னும் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஃபால்ஸில் குளிச்சு முடிச்சுட்டு நாங்கள் ஒரு 4:30 போல் திரும்பி ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 5:10 போல் நாங்கள் ட்ரோனை திரும்ப அமுச்சு பார்த்தோம் மேலெல்லாம் எப்படி இருக்குது வியூ பார்க்கலான்னு. அப்போ பார்த்தா இந்த ஃபால்ஸ்லேயே சுத்தமாக யாருமே இல்லை. கரெக்டாக டான் 5 மணிக்கு எல்லாத்தையுமே அவங்க அமுச்சு விட்டுறாங்க. இதனால தான் சொன்னேன், இந்த ஃபால்ஸ் வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஒரு 3:30 மணிக்கெலாம் பார்க்கிங் வந்துடுங்க. 4 மணிக்காவது குளிக்க போயிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா அந்த ஃபால்ஸில் வந்து கண்டிப்பாக உங்களால் என்ஜாய் பண்ண முடியாது. இதை முடிச்சுட்டு கோகர்ணா கிளம்பிட்டோம். போகிற ரோடெலாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போனப்போ இருட்டிடுச்சு. ஸோ அதனால் அடுத்த நாள் எடுத்த ஃபுட்டேஜ் தான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் போகிற ரோட் இந்த மாதிரி தான் இருக்கும். பயங்கர அமேசிங்காக இருக்கும். இந்த கோகர்ணா பிளான் சடனாக பிளான் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் லாங் வீக்கெண்ட் வேறு. அதனால் ஆன்லைனில் எந்த ஹோட்டல்லையுமே அவைலபிளாக இல்லை. அப்போ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டப்போ சொன்னாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, குட்லே பீச் போயிருங்க, அங்கே ஏதோ ஒரு ஹோட்டல் உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் போய் ஒரு 4-5 ஹோட்டல் தேடினோம். ஃபைனலாக ஒன்று லக்கீலி கிடச்சிது. குட்லே பீச் கொஞ்சம் பார்க்க சின்னதாக தான் இருக்கும். பட் அங்கே நிறைய ஹோட்டல் ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு பீச் சைடில். ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது போலவே குட்லே பீச்சில் ஈஸியாக ஒரு இடம் கிடச்சிருச்சு. ஸோ ஃபைனலாக செட்டில் ஆகிட்டோம். அடுத்த வீடியோவில் கோகர்ணாவில் இருக்கிற எல்லா பீச்சையுமே ட்ரக் பண்ணி போய் பார்க்க போகிறோம். அன்டில் தென் ஸ்டே டியூன் அண்ட் பை.